இன்னைக்கு பாருங்க, காங்கிரஸ்ல 50 தொகுதியை தாண்டாது காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. தேர்தல் கணிப்பு ஏற்கனவே இந்த கூட்டணிக்கு காங்கிரஸ் வரலாற்றிலே இதுவரை இல்லாத அளவுல குறைந்த தொகுதியில அவங்க போட்டிட்டு இருக்காங்க. இது ரொம்ப கம்மி தான். இதுவரை காங்கிரஸ் வரலாற்றில் ஒரு குறைவான தொகுதி கிடையாது. இன்னும் அடிஷனலா இன்னும் கூட்டணி கட்சிகளை சேர்த்தோம்னா இன்னும் அது குறையாதா? கூட்டணின்னு வரும்போது பிஜேபி மாரி நான் ஆட்சி அமைக்கிற அளவுக்கு நான் வைத்துக் கொண்டுதான் உங்களுக்கு பிரிச்சு கொடுப்பேன்னு காங்கிரஸ் சொல்லலையே. அதான ஜனநாயகம். மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி என்பதுதானே தமிழ்நாட்டினுடைய தத்துவம். இன்னைக்கு அது இந்தியா பூரா பிரதிபலிக்குதா இல்லையா? இப்ப என்ன பிஜேபி இந்த 289 போடுறீங்களா? பிஜேபி வந்துட்டா பிஜேபியினுடைய ஃபிகர் எவ்வளவு அதை பார்க்கணும்ல. நீங்க அப்ப பெரும்பான்மையான அந்த 272 உங்களுக்கு வர்றதுக்கு மக்கள் விரும்பலன்னு அப்படி எடுத்துக்கலாமா? நீங்க விவாதம் போது எல்லாத்தையும் தான் நீங்க கணக்குல எடுத்துக்கீங்க. இன்னும் ஓட்டெல்லாம் வரட்டும். இன்னும் டைம் இருக்கு, நம்மளுக்கு ஓட்டெல்லாம் வரட்டும். இனிமேல எந்த விதமான நீங்க பாஜக ஆட்சியை அமைத்தால் கூட என்ன நீங்க எந்த விதமான சட்டத்தையும் கொண்டு வர முடியாது. 2/3 மெஜாரிட்டி வேணும். ஃபுல் மெஜாரிட்டில எதிர்கட்சி உட்கார்ந்து இருக்கும். இன்னும் சந்திரபாபு நாயுடு, இன்னும் இவங்களோட கூட்டணி இருக்கிற நிறைய பேர், நிதிஷ்குமார் போன்றவர்கள்லாம் பாராளுமன்றத்துல இவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு இந்தியா கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கு. ஏனென்றால் மாநில கட்சிகளுடைய நிலைமையெல்லாம் அங்க போனா என்ன ஆகுன்றது அவங்களுக்கு தெரியும். கட்சிகள் அங்க போறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, அதையும் முயற்சி பண்ணுவாங்க. ஏன்னா ஆளுங்கட்சி முயற்சி பண்ணுவாங்க தான். ஆமா. ஆனால் கட்சி எல்லாம் போவாதுன்னு ஏன் போவாதுன்னு நான் நினைக்கிறேன்னா, அதுக்கு காரணம் கேட்கணும்ல நீங்க, ஏன் போவாதுன்னு. ஏன்னா மாநில கட்சிகள் அத்தனை பேருமே அவர்களுடன் சேர்ந்து என்ன ஆனார்கள் என்பது இப்ப இருக்கிற மாநில கட்சிகள் தெரியும்ல. அதே மாதிரி காங்கிரஸோடு போனால் நம்ம எல்லாம் எப்படி அந்த நம்மளுடைய கட்சியை வளர்த்தோன்றது வரலாறு தெரியும்ல. ஏற்கனவே 10 ஆண்டுகள் மன்மோகன் சிங் இருக்கும் போது அந்த கூட்டணியில் இருந்த கூட்டணி கட்சிகள் அத்தனை கட்சிகளையும் மன்மோகன் சிங் இந்த மாதிரி செஞ்சாரா? காங்கிரஸ் இது மாதிரி செஞ்சுச்சா? அந்த வரலாறு இருக்குல்ல. அதுக்கு பிறகு 14ல இருந்து இன்னைக்கு 24 வரைக்கும் இருக்கிற வரலாறையும் பார்ப்பாங்கல்ல. அப்ப அவர்களை நம்பி போன மகாராஷ்டிரா என்னாச்சு அப்படின்றத பார்ப்பாங்கல்ல. அப்ப ஒரு இடத்துலயும் அந்த கால்குலேஷன் அந்த மாநில கட்சிகள் போடவே போடாதா ஒரு கணக்கு? சரத்பவர் எவ்வளவு பெரிய ஜாமான், அவர் என்ன பண்ணாங்கன்றது தெரியும். தேர்தல் கமிஷன் சார், நீங்க இந்த தேர்தல் எடுத்துங்க. முக்கியமா இந்த தேர்தல் கமிஷனை நம்ம பேசியே ஆகணும். சின்னம் ஒதுக்குவதற்கு கேக்குறாங்க. எங்களுக்கு இந்த சின்னத்தை கொடுங்க, சுயேட்சை சின்னத்தை 2 சின்னத்தை கொடுங்கன்னு வைகோ கேட்கிறாரு. வைகோ மதிமுக கேட்கும் போது அவர்களுக்கு பதில் என்ன தெரியுமா? தேர்தல் கமிஷன் 2 பாராளுமன்றத்தில் நின்னால்தான் உங்களுக்கு ஒரே சின்னத்தை கொடுப்போம். சரி, ரைட், ஏத்துக்குவோம். விடுதலை சிறுத்தைகள் போய் கேக்குது, தமிழ்நாட்டில் ஏற்கனவே சிட்டிங் எம்பி 2, இப்பொழுது பல மாநிலங்கள் மகாராஷ்டிரா வரைக்கும் கேண்டிடேட் போடுறாங்க. தமிழ்நாட்டில் 2 தொகுதியில் சிட்டிங் தொகுதியில் நிக்கிறாங்க. எங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடு. ஏற்கனவே 4 சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க, எங்களுக்கு அந்த பான சின்னத்தை ஒதுக்கணும் போது தேர்தல் கமிஷன் என்ன சொன்னிச்சு பதில் தெரியுமா? அதுக்கு பிறகு கொடுக்கலையா? நீங்கள் 1% மேல் ஓட்டு வாங்கலன்னு சொன்னிச்சு பதில். உடனே இவங்க 1% மேல் ஓட்டு வாங்க ஆதாரத்தை கொடுத்தவங்க சைலண்ட் ஆயிட்டாங்க அப்படியே. இது தேர்தலுடைய ஒரு சட்டம் என்பது எல்லோருக்கும் சமம் தானே? அது கடைபிடிக்கப்பட்டதா தேர்தலுக்கு முன்பாக? இதெல்லாம் பொதுமக்கள் பாக்குறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இவங்க தேர்தல் கமிஷன் இந்த பானை சின்னத்தை இவர்கள் முடக்குவார்கள் என்று எழுதி அவர்கள் சின்னத்தை மக்கள் மனதில் அங்க பதிய வச்சுட்டாங்க அந்த சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில. அதனால தேர்தல் கமிஷனுக்கு ஒரு நன்றி சொல்றேன் இப்ப நான். ஏன்னா ஒரு புது சின்னத்தை திடீர்னு கொண்டு போறதுக்கு ரொம்ப கஷ்டம். அத தேர்தல் கமிஷன் செஞ்ச விஷயத்துல மீடியாக்கள் அதை எழுத அந்த தொகுதி மக்கள் மட்டுமல்லாது, சிதம்பரம் நாடாளுமன்றம் மட்டுமல்லாது, தமிழகத்தில் இருக்கிற எல்லாருமே அங்க என்ன சின்னம் ஒதுக்குறாங்கன்ற கேட்கிற சூழ்நிலையை உருவாக்கிய
அந்த சின்னத்தை வெளி உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டிய மிகப்பெரிய விளம்பரத்தை கொடுத்த தேர்தல் கமிஷன், இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.